டெல்லி உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 31 பேருக்கு வழங்கப்பட்ட அரசாணையை எதிர்த்து நாம் தமிழர் கட்சிக்கும் அதற்கு பிறகு தீரன் திருமுருகனுக்கும் சீமானுக்கும் செருப்ப கண்டி சாப்பு தப்புன்னு இறுக்கி அனுப்பி விட்டுருக்கிறது உச்ச நீதிமன்றம். அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதே இடத்துல உட்காந்துட்டு தான் சொன்னோம், எங்க பிள்ளைங்க இப்போ உச்ச நீதிமன்றம் போறாங்க. உச்ச நீதிமன்றம் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் இந்த திருமுருகனையும் கூட்டு விளக்கமாக அடிச்சு வெளிலப்பட அயோக்கிய பயிலன்னு சொல்லப்போது சொல்லியிருந்தோம்ல, அது இன்னைக்கு நடந்திருக்கு. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. முடிவு சரியோ தவறோ தலைவர் அவர்கள் முன் வச்சிட்டாரு, அதற்கு பிறகு பின் வைக்க கூடாது. இது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த 31 பேருக்கும் மறுபடியும் பணியாணை வழங்கப்படும். இதே வீடியோவில் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல, இங்க பாருங்க, உச்ச நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, சீமானை செருப்பால் அடித்து விரட்டி இருக்கிறது அப்படின்னு இதே வீடியோவில் நான் சொல்லுவேன். அதற்கு பிறகு சென்னையில் நடந்த சொத்து வரி உயர்வு, திடீர்னு 2-3 மடங்கு சொத்து வரி உயர்வு அதிகரிச்சிருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதற்கு பிறகு கன்னியாகுமரியில ஒரு பள்ளி வளாகத்துல 2-3 மாணவிகள் சேர்ந்து மது அருந்துற மாதிரியான வீடியோக்கள் வந்திருக்கு. சீர்கெட்டு போயிட்டா தமிழ்நாடு, பள்ளி கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற சில வாதங்களும் தற்போது எழுந்திருக்கிறது. அதற்கு பிறகு சைதாப்பேட்டை எங்களுடைய மா சுப்பிரமணியர்களை தோற்கடித்த அந்த வாக்காளர்களுக்கு நல்ல சாவே வராதா, அவங்களுக்கு எங்களுமே தோற்கடிச்சிட்டீங்களேன்னு கத்தி கதறி அழுதுக்கிறார் RS பாரதி. அதற்கான கண்டனங்கள் வலுத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்க வர வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்களை எக் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம யங் தாத்தாவுடைய சங்க உறுப்பினர் ஆவதற்காக நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரி, அதாவது கரூர் சம்பவத்தில் 41 நம் சொந்தங்கள் இறந்து போனது அப்படிங்கிறது தெரியும். தலைவர் விஜய் அவர்கள் அங்கே ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அவர்களுக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதன்படியாக தலைவர் விஜய் அவர்கள் அந்த 41 குடும்பங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியான 31 பேருக்கு அரசு ஆணை வழங்கினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம். பட் பல கொத்தூஸ் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஜோம்பி கூட்டங்கள்லாம் நமக்கு வந்து எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த நேரத்தில் ஐயோ 41 பேர் இறந்து போயிட்டாங்களே, 41 பேர் இறந்து போயிட்டாங்களே, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு துணை நிற்போம், அவங்களுக்கான நல்லதை நம்ம முன்னெண்ணி செய்வோம், இறந்து போன அந்த சொந்தங்களோட ஒரு அண்ணனா தம்பியா நம்ம கூட நிற்போம் அப்படின்னு நான் சீமானும் இதே சாட்ட திருமுருகன் இடுமானங்கத்தான் கடந்து பிடிட்டு கிடந்தாங்க. ஆனால் அவங்களே ஒரு வேலை கிடைச்சிட்டு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இதே இடுமாவனம் கார்த்தி இந்த 3 கையெழுத்து முதல் கையெழுத்து போட்ட போனா அப்போ சொன்னாப்புல முதல் கையெழுத்து போட்டிருக்கிறீங்க, ஒரு அந்த கரூர் சம்பவத்தில் இறந்து போனவர்களுக்கு ஒரு அரசாணை, அதுக்கு நீ கையெழுத்து போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும், அதுல ஒரு நல்ல தலைவர் கழகுன்னு இதே பணாத்திக்கிட்டு இருந்தாரு நம்மளுடைய இடுமாவனம் கார்த்தி. வேலை கிடைச்சது பிறகு எதிர்ப்பு தெரிவிச்சதுல நாம் தமிழர் கட்சி பெரியார்களாக இருந்தாங்க. இதுல வந்து RS பாரதி முன்னோட்டமா என்ன பண்ணாருன்னா, இது வந்து சாட்சியங்களை கலைக்கக்கூடிய ஒரு செய்தி, இது ஒரு விஷயம், இது வந்து ஒரு கையூட்டு, இது ஒரு லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கொண்ட உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருந்தார். அதை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, அப்படிலாம் கிடையாது, இது ஒரு துயர சம்பவங்க, இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது எந்த விதத்திலையும் அந்த சாட்சியங்களை கலைக்கிற மாதிரி ஆகாது, இது ஒரு இறந்தவர்களுக்கான இழப்பீடு, இதுல என்ன தவறு இருக்கு, மூஞ்சி ஆலய அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டு வைக்கலாம். உச்சநீதிமன்றம் வந்தாச்சு. அதற்கு பிறகு தலைவர் இங்க கொடுத்தாச்சு. அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி சார்ந்த தீரன் திருமுருகன் அப்படின்ற ஒரு வக்கீல், அந்த வக்கீல் என்ன பண்ணா போலன்னா போய் கேஸ் போட்டாப்ல. அப்ப எங்க நம்மளுடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளையில கொண்ட கேஸ் போட்டாங்களேன். அப்ப மதுரை உயர்நீதிமன்ற கிளை இருக்குல்ல, அதாவது சென்னையுடைய கிளை மதுரையில் இருக்குல்ல, அந்த கிளை என்ன சொன்னுச்சுன்னா, அவசரம் மண்ணாங்கட்டிலாம் நாளை விசாரிக்க முடியாது, நிறைய வழக்கு இருக்கு, அதற்கு பிறகு நாங்க வந்து அவசர வழக்கெல்லாம் விசாரிக்க முடியாது, நீ போய் ஓரமா நில்றாங்க மண்ணாங்கட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்களே. வந்தாங்க ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் விசாரிச்சது. அதற்கு வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொன்னுச்சுன்னா, தற்போது பணியாணை வழங்கப்பட்டு விட்டது, இப்போ இது வந்து ஒரு அவசர கதியில் கொடுத்துருக்குறாங்க, இதை நாங்கள் பொறுமையாக விசாரிக்கிறோம், எங்களுக்கு டைம் வேணும், இது வந்து இன்னொரு 1 மாதத்துக்குள்ள அவங்க மாதம் சம்பளம் வாங்குறதுக்குள்ளே நாங்கள் விசாரிச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க, இதுக்கான தீர்ப்பு வழங்கப்படும், இப்போ ஒன்றும் தடுக்க முடியாது, தடை கிடையாது, நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லியாச்சு. தலைவரும் கொடுத்துட்டாப்னு வைங்களேன். அதற்கு பிறகு விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றத்துடைய கிளை என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னூட்டம், இது தவறான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தும். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே இறந்துருக்கிறாங்க, ஒரு அரசு பஸ்ஸில் அடிபட்டு செத்துருப்பாங்க, அவங்க ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுப்பீங்களா, எத்தனையோ போராட்ட வீரர்கள் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் இறந்துருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருக்காச்சும் உங்களால் கொடுக்க முடியுமா, இது தவறான பார்வை, அதனால இதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெற்றி அடைந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரலாம் ஒரே பணாத்திக்காரனா வச்சுங்களேன். அதற்கு பிறகு நம்மளுடைய ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, CTR நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்தார், இதை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் முறையிட போறாங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டாச்சு. அதற்கான விசாரணை இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு காலையிலேயே ப்ரொசீடிங் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிக்கும் போதே இது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு கட்சியுடைய கொள்கை முடிவு,
இதுல வந்து நாங்க தலையிட முடியாது. இங்க கரூர நடந்ததுங்கிறது மிகப்பெரியான ஒரு கொடூர சம்பவம். அந்த கொடூர சம்பவத்துக்கு இது ஒரு இழப்பீடு, ஒரு அரசோட இழப்பீடுங்க. இதுல நீங்க அரசியல் பண்ணாதீங்க, ஒரு பிணத்துல அரசியல் பண்ணாதீங்க. ஓப்பனா சொல்லிட்டாங்க. எந்த சொல்லிட்டாங்கன்னா, ஏண்டா பிணந்தினி கழுகுகளை அடுத்தவங்க வீட்டுல சாவு உண்டு அதை வச்சு நீங்க அரசியல் பண்ற நாம் தமிழர் கட்சி சார்ந்த சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி அயோக்கிய பயலே, உங்களுக்கு தான் திருநிதி கோடி கோடியா லட்ச லட்சமா வந்துகிட்டுடா, திருநிதி அதை திருடி தின்னுங்கடா, ஏன்டா அடுத்தவங்க வயிற்று அடிச்சு பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் டோன்ல சொல்லிக்கான்னு வச்சுக்கலாம். ஒரு தவறாலாம் சொல்ல. அதே மாதிரி அரசியல் செய்யாதீர்கள், ஒரு துயர சம்பவத்தில் நீங்க அரசியல் செய்யாதீர்கள் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தடை விதித்திருந்தாங்க, அரசு பணிக்கே தடை விதித்திருந்தாங்க, இது செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு இப்ப தடை, அந்த தீர்ப்புக்கு தடை. அந்த தீர்ப்பு சொன்னாங்களா செல்லாதுன்னு, அதுக்கே தடை போட்டு இப்போ அவர்களுக்கு பணி அதே மாதிரி அவங்க போகலாம், வேலை பார்க்கலாம், பணி எப்பயும் போல அவங்களுக்குலாம் சேலரி வரும். தற்போது வழங்கப்பட்டிருக்கிற இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு அப்படிங்கிறது தாவேகாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, தலைவர் விஜய் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, அது இறந்து போன அந்த 41 குடும்பங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறேன். அதுக்கு பிறகு இந்த பிணந்தின்னி கழுகுகளாக சுத்திக்கிட்டு இருந்த திமுக இருந்தாலும் சரி, நாம் தமிழ் கட்சியோட ஐக்கிய பயலாளர் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்றேன், நாம் தமிழ் கட்சியில் உள்ள அவங்க வேலையை பறிச்சு அதுல சந்தோஷத்தை கட்டாயம் இல்ல. இந்த அந்த வழக்கு போட்ட வக்கீலு திருமுருகன் இந்த கேஸ் பட்ட பிறகு ஆள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாப்ல, எங்க பார்த்தாலும் செல்ல எடுத்துக்கிட்டு மூஞ்சி வச்சுக்கிட்டு ராவணா மோண்டா நான் ஒத்தியில வரேன்டா, எங்கடா போறேன்டா, டெல்லிக்கு போறேன்டா பாத்தியாடான்னு பீலாவிட்டு இருந்தாப்புல போட்டு பொழப்படம் பழத்து விட்டாங்க நம்ம பசங்க வச்சுக்கலாம். இப்பெல்லாம் அந்த மூஞ்ச வெளில கட்ட முடியுமா? காரிட்டு மோரே துப்பாங்க, கரு பக்கம் போயிடாங்க, செருப்பு கொண்டு அடிப்பதற்காக ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்கிறது. இது மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கிறேன் நாம் தமிழ் கட்சி. அவங்களுக்கு அவங்கதான் வருஷம் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி, அவங்களுக்கு 10ல் 1 இது ஒண்ணு. அதனால இதை புதுசா தோல்வி கட்ட மாதிரி தோன்ற போறாங்க, தோன்றிட போறாங்க. அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு சாதாரணமான தோல்வி. நமக்கு தான் அது வருத்தமா இருந்துச்சு. ஐயோ, தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த பதவி அவங்களுக்கு கிடைக்கலையே, கிடைக்க விடாம பண்ணிட்டாங்களே, அயோக்கிய பயலோன்னு ரொம்ப ஒரு கோவத்தில் ஒரு வருத்தத்தில் இருந்தோம். நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு செருப்பா அடிச்சு சாணி அடிச்ச மாதிரி இன்னைக்கு நேரத்தை அடிச்சுட்டு இருக்காங்க. 15 வருஷம் அந்த தமிழக மக்கள் விளக்கு மாத்த கொண்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அவங்க வந்து வெக்கப்படாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு தோல்வியா, போங்க பஸ் அப்படின்ட்டு போயிடாங்க. அவர் வெற்றி பெருசா தேவையில்லை. இது வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறேன். அந்த 41 குடும்பங்களும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த முடிவு, இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தற்போது ஒரு இடைக்கால தடை. அதுதான் தடைங்கிறது ஒரு இடைக்கால தடையா போட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு எப்போ ரீஓப்பன் ஆகும் எப்படி அப்படிங்கிறது இன்னும் வரும் வீடியோக்குள்ள நம்ம சொல்லுவோம். அதற்கு பிறகு கன்னியாகுமரியில் உள்ள தக்கலை அப்படின்ற பள்ளியில சில மாணவிகள் சேர்ந்து மது அருந்துற மாதிரியான வீடியோக்கள் தற்போது பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது வந்து மிக ஒரு கலாச்சார சீர்கேடையும் தாண்டி மாணவர்கள் சீரழிந்துகிட்டு இருக்கிறார்களா அப்படின்ற கேள்வியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. இது இன்னைக்கு நேரத்துல பல ஒரு 15-20 வருஷமாவே இது நடந்துகிட்டு இருக்கு. இது இவங்க ஆட்சியில நடக்குது, அவங்க ஆட்சியில் நடக்குது கிடையாது, யார் ஆட்சியிலையும் நடக்காத அளவுக்கு இருக்கணும். அது அன்னைக்கு இந்த விஷயம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து புதுசா வந்து டேக் வாங்கியிருக்கிறோம். சவுக்கு சங்கர் வீடியோவில் அவர் வச்சுட்டு இருக்கிறாரு, நம்மளும் வாங்கணும்டான்னு சொல்லி ஒரு 11,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு வாட்டியோட யூஸ் ஆகல, ஒரு மாசம் ஆகும்போது. இது வந்து பரிமளாண்டுக்கோ படம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறோம் ஒரே ஒரு வாட்டி. அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் வாங்கி யூஸ் பண்றோம். எவ்வளோ வீடியோ பார்த்து விட்டு எனக்கு செலவு வச்சுருக்கிறான். சரி பார்ப்போம். ராவடிக்குது இவ்வளோ தண்ணி ஊற்றில குடிப்பாங்க பசங்களாம். அப்படிதான் குடிப்பீங்க, தண்ணி ஊற்றி தானே குடிப்பீங்க. பொண்ணுங்களாம் ராவா அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாயோட இத்திருண்டு சரக்கு ஊற்றி விட்டு இவ்வளோ தண்ணி ஊற்றி குடிக்கிறானுங்க. பீரில் இது 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 ஹாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு பாட்டில் இருக்கும்ல, அது என்னது நம்ப மாட்டாங்க என்ன. இது வந்து இதுதான் அங்கரு. இது குடிச்சிட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிச்சுன்னா வயிறு கேஸ் ஃபார்ம் ஆகிடும், சாப்பிட முடியாது. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். வீரன் சரக்கு தான் உள்ள போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பீர் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் குடிக்கிற அந்த சின்ன குழந்தைகள் தான், அநேகமாக 11th 12th ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க குடிக்கிறத பார்த்தாலே தெரியுது. குடிக்கிற மெத்தடே தவறு. அது வந்து தண்ணி ஊற்றி குடித்தோம்னா தான் வயிறு வலிக்காது, எரியாது, எந்த ஒரு ஜென்டல் நாலேஜ் இல்லாமல் யாராவது ஊரில் குடிக்கிறான்ட்டு கொண்டா குடிச்சுன்னு ஜோக் த பாட். அதெல்லாம் தாண்டி
இந்த சமுதாயம் சீரழிந்துகிட்டு இருக்குன்னா சீரழிந்துகிட்டு இருக்கு, மதுவால சீரழிஞ்சிட்டு இருக்கு. சரி, ஒரு பசங்களாம் குடிப்பாங்க, அது தெரியும். இந்த கலாச்சார சீரழிவுங்கிறது பசங்க மத்தியில் படுபயங்கரமா இருக்குது. சொல்லப்போனா 9th 10th 11th பிறகு பசங்களாம் குடிக்க ஆரம்பிச்சாராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சீரழிவு பெண்கள் மத்தியில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. பல பெண்கள் எல்லாம் குடிக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் வருது. படத்துல எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சாங்க பொண்ணுங்க குடிக்கிற மாதிரியே. அதெல்லாம் கூட நார்மலைஸ் ஆகிட்டு இப்போ என்னன்னா பெண் குழந்தைகள் 11th 12thலேயே குடிக்கிற மாதிரியான கடந்த சில ஒரு 10 வருஷமாவே ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி திருவிக்கா காலேஜில் உள்ள அந்த பெண்கள் வந்து குடிச்சிட்டு இருக்க மாதிரியான வீடியோக்கள் வெளியானுச்சு. அப்புறம் ஏதோ பொண்ணுங்க பீர் அடிக்கிற மாதிரியான வீடியோக்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு. தற்போது தலைவர் விஜயோடைய ஆட்சியில் அந்த மது கடைகள் ஒரு 717 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. ரொம்ப கட்டுப்பாடு இருக்குது. 17 வயசுக்கு உள்ளவங்களுக்கு, பிறகு 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் கிடைக்காது அப்படிலாம் சொல்லியிருந்தோம். இந்த பொண்ணுங்களுக்கு யார் சரக்கு வாங்கி வந்து கொடுத்துருப்பா? ஏதோ அந்த ஸ்கூலில் உள்ள பசங்க யாராச்சும் 2-3 பேர் வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு அந்த பசங்க 16-17 வயசு பசங்க இல்லை. இது எப்படி அங்கே நோக்கி அந்த ஸ்கூலுக்கு போகுது அப்படிங்கிறதான் இதோடைய வருத்தம். ராஜ்மோகன் அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இதில் தீர கவனம் செலுத்த வேண்டும். இதெல்லாம் நம்மளுடைய ஆட்சியில் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இருந்துட்டு போட்டும், அதுக்கான தண்டனைகள் அவர்கள் அணிவித்து விட்டார்கள். அவங்க உட்காந்துக்கிறாங்க கூப்பில் 5 வருஷம் கூப்பில் உட்காரச்சிருக்கோம், இன்னும் ஒரு 15-20 வருஷம் கூப்பில் உட்காரக்க ரெடியாக இருக்கணும். நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஆட்சியில் இது இருக்கக்கூடாது. பள்ளி மாணவிகள் சீர்கேடு அப்படிங்கிறது அபாயகரமானது அப்படிங்கிறது. இன்னைக்கு எல்லா வீட்லயும் பெண் குழந்தைகள் பள்ளிக்கு போறாங்க, திக்குன்னு இருக்கு. இது போய் என்ன பண்ணுது? அதையும் தாண்டி பேரண்ட்ஸோடைய வளர்ப்புகளை, பெற்றோருடைய வளர்ப்பு மிக முக்கியமா இருக்கு. தருதலையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது மாதிரி சிண்டை குளிக்க போட்டு 4 அடி அடிச்சு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ, ஒழுங்கா படிக்க போகணும்ல, இதெல்லாம் அப்படி இருக்காது. இன்னைக்கு இதெல்லாம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அதீத கவனம். பெற்றோரும் இதற்கு மிகப்பெரிய பொறுப்பு, பள்ளியும் பொறுப்பு. இதுல என்ன பெரிய கூத்துனா, வீடியோ வெளியாயிடுச்சுல, வீடியோ வெளியானது பிறகு அங்க உள்ள ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணிவிட்டுனா, அதை 2 பொண்ணுகளையும் கூப்பிட்டு இது மாதிரி வீடியோலாம் பரவி இருக்கு, நீங்க ஒரு தப்பு பண்ணிவிட்டீங்க, நீங்க எதுக்கு மிக்சிங் போடாம அடிச்சிங்க, ஐ மீன் சம்திங் என்ன ஒன்று மிக்சிங் போட்டு அடிச்சு ஊறுகாய் தொட்டு அடிச்சியோ, ஸ்நாக்ஸ் காரமான ஸ்நாக்ஸ்லாம் நீங்க தொட்டு சாப்பிட்ருக்கீங்க, அதனால நீங்க வந்து லெட்டர் எழுதி விடுவோம். எப்படி லெட்டர் எழுதி வாங்கியிருக்காங்கன்னா, இது நாங்கள் வீட்டில் வச்சு தான் குடித்தோம், இது பள்ளிக்கூடமே கிடையாது, ஸ்கூல் ட்ரெஸ்ஸு பக்கத்தில் இந்த வளாகமெல்லாம் தெரியுது அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அந்த அம்மா எஸ்கேப் ஆகிறதுக்கு, ஹெட் மாஸ்டர் எஸ்கேப் ஆகிறதுக்கு பண்ணியிருக்கு. தற்பொழுது அந்த அம்மாவே சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. யாரை? அந்த ஹெட் மாஸ்டரே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அந்த 2 பெண் குழந்தைகள் மீது வந்து இப்போ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒழுங்கு நடவடிக்கை? பேரண்ட்ஸை விட்டு மிரட்டிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு உங்கள் பொண்ணுன்னு மிரட்டிருப்பாங்க. அதுவே போதும். ஒரு சரியான கவுன்சிலிங் கொடுத்து அந்த படிக்கிற குழந்தைகளோட வாழ்க்கையெல்லாம் நம்ம விளையாட வேண்டாம். சரியான கவுன்சிலிங். பள்ளி கல்வித்துறையில் நிறைய சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் காது கொடுத்து கேட்குறாரா நம்முடைய ராஜ்மோகன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு. என்னட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் ஒருக்கியில் ஒரு 11ஆவது படிக்கிற மாணவி தன் உயிரை தானே எடுத்துக்கொண்டார், அதற்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டோம், நம்மளுடைய ராஜ்மோகன் சார்ட்டையும் கொண்டு போயிட்டோம், லயோலா மணிக்கிட்டையும் கொண்டு போயிட்டோம். இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்படிங்கும் போது பயமா இருக்கிறது. உங்கள் விட்டு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அனுப்புங்கள், பத்திரமா இருக்க சொல்லுங்க. எல்லா ஆட்சியிலும் விதமான பிரச்சனை இருக்கு. இப்படி நம்ம வந்து எங்கள் அண்ணா ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும், எங்கள் பெண் குழந்தைகள்லாம் பாதுகாப்பாக இருக்கும், அந்த நம்பிக்கையெல்லாம் ஓகே. ஒன்று நடந்து போயிட்டுனா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை டெஸ்ட் பண்ண முடியாது நம்ம வீட்டு குழந்தைகளை வச்சு. அதனால உங்கள் வீட்டு குழந்தைகளை ரொம்ப பத்திரமாக அனுப்புங்க. நல்லா இதை மாதிரி சம்பவத்தெல்லாம் ஈடுபடாத அளவுக்கு என்னென்ன சொல்லி வளர்க்கணுமோ அதை சொல்லி அனுப்புங்க. அதற்கு பிறகு சென்னையில் உயர்ந்திருக்கிற சொத்து வரி பிரச்சனை காரணமாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தற்போது சென்னை மாநகராட்சியே அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு நம்ம சமூக வலைதளங்களையும் இதை பற்றி பெரிய டாக் இருந்துகிட்டே இருந்தீங்களேன். இந்த சொத்து வரி எப்படி உயர்ந்தது, எதற்காக உயர்ந்தது அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் அது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சொத்து வரி உயர்ந்துட்டு பெரிய கம்ப்ளைண்ட் வருது. உடனே இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னா, மக்கள் இதுலேருந்து அதிருப்தி ஆயிருக்காங்க அப்படின்ட்டு ரிவோக் பண்ணிட்டாங்க. இல்லை, அதை நாங்கள் ரிவோக் பண்ணிட்டோம், ஏற்கனவே நீங்கள் யாராச்சும் கட்டியிருந்தீங்கன்னா அது அடுத்த வருஷத்தோடைய உங்களுடைய சொத்து வரியோடைய முன்பணமாக நாங்கள் பதிவு செஞ்சுருப்போம், இந்த சொத்து வரி இப்போ செல்லாது அப்படின்ட்டாங்க. மக்கள் ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா, ஒருத்தர் சொல்கிறான்னா, அதை கேட்குற அரசு இருக்குல்ல, அந்த அரசு தான் உண்மையான ஜனநாயக அரசு. தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் கடைசியில், அதாவது இந்த ஒரு நாள் நான் சொல்றதை நீங்க கேளுங்க, அடுத்த 5 வருஷம் நீங்க சொல்றதை நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னார்ல, அது உண்மை. இன்னைக்கு சொத்து வரி உயர்ந்திருக்கு, கஷ்டமா இருக்குன்னு மக்கள் சொன்னாங்க. தலைவர் விஜய் அவர்கள் அதை கேட்டுட்டு அதை ரிவோக் பண்ணிட்டாரு, அதை திரும்ப பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது சந்தோஷம். இந்த சொத்து வரியா உயர்ந்துச்சு அப்படின்னா, சென்னையில் உள்ள பல ஏரியாக்கள் இருக்கும், எல்லாருக்கும் சொத்து வரி உயரல. சென்னையில் பல ஏரியாக்கள் இருக்கும். இப்போ இங்கே நான் ஒரு ஏரியா இருக்குன்னு வைங்களேன், இது மெயின் ரோடு போகிற ஏரியா. இதோட சொத்து வரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதோட சொத்து வரி வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு வீடு ஒன்று இருக்கும், ஒரு மனை ஒன்று இருக்கும். அங்கே வந்து மெயின் ரோடே கிடையாது, அதோட மார்க்கெட் மதிப்பே கம்மியாக இருக்கும்போது அந்த சொத்தோட மதிப்பும் கம்மியாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து ஒரு 500 தான் போட்டிருப்பாங்க. இது மெயின் ரோட்டில் இருக்குது, இது 1000. இது மெயின் ரோட்டில் இல்லை, அதனால் 500. ஆனால் இடைப்பட்ட அந்த காலங்களில் இங்கே ஒரு ரோடு ஒன்று போட்டு இதையும் மெயின் ரோடு ஆகியிருப்பாங்க. அப்போது அதுவும் மெயின் ரோடு, இது மெயின் ரோடு. ஆனால் அதுக்கு சொத்து வரி 1000, இதுக்கு 500 தான் இருக்குது அப்படின்னு இந்த சொத்து மதிப்பை மறுபடியும் 1000 மாற்றுவாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ இத்தனை நாள் 500 ஆச்சு, டக்குன்னு 1000 மாற்றிட்டாங்க அப்படிம்பாங்க.
மார்க்கெட்டோட மதிப்பு அந்த இருக்கிற இடத்தோட மதிப்பை பொறுத்து ஏற்கனவே குறைஞ்ச இடங்கள்ல இருக்கிற அந்த சொத்தோட மதிப்பை மற்றதுக்கு நிகராக ஏற்றிருக்கிறாங்க. இதில் உள்ளது எல்லாத்தையும் ஒன்றா ஏற்றலை, இதுக்கு ஏற்ற மாதிரி இதையும் மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் அதில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால தற்போது தமிழ்நாடு அரசு அதை ரிவோக் பண்ணிட்டாங்க, திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் பணம் கட்டியிருந்தீங்க அப்படி இருந்தால் 26,000 சொச்சம் பேர் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்களின் பணம் அடுத்த வருஷத்துக்கு முன்பணமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதற்கு பிறகு நேற்று சென்னையில் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடந்த வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 அப்படிங்கிற அந்த மாநாட்டின்படி கிட்டத்தட்ட இந்த தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்ற 100 நாட்கள்ல மட்டுமே 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வெளிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நேற்றைய தினம் மட்டும் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் 67,452 கோடி ரூபாய் முதலீடுகள் தற்போது ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், இதில் 1,06,998 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நேற்றைய முன்தினம் முன்னூட்டமாக ஒரு 30 பேருக்கு என்னமோ நியமிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பணியாணை தலைவர் விஜய் வெளியே வழங்கினார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதில் மிக குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த 97 அந்த திட்டங்கள் நேற்றுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் 97ல் 55 திட்டங்கள் மட்டும்தான் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு புதிதாக தொடங்கப்பட்ட திட்டங்கள். அதில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 42 திட்டங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் இருந்த திட்டங்கள் தான். அதற்கு பிறகு இதை விரிவுபடுத்துறோம், ஒட்டுமொத்தமாக விரிவுபடுத்துறதுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத நேற்று நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, திமுக ஒப்பெல்லாம் எங்கள் ஆட்சி காலத்தில் ஏற்கனவே நாங்கள் போட்டிருந்தது, அதை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, அதை கணக்கு காட்டுறீங்களா அப்படிலாம் திட்டிட்டு இருந்தாங்க. லூசு பிறகு ஒன்று புரியாது. அந்த 42 திட்டங்கள் வந்து ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் இருந்த திட்டங்கள் தான். அவங்க இதை நாங்கள் விரிவாக்கம் பண்ணுறோம், உங்கள் ஆட்சி காலத்தில் இன்னுமே நாங்கள் விரிவாக்கம் பண்ணணும், எக்ஸ்ட்ரா நாங்கள் பண்ண போகிறோம், அதுக்கு சேர்த்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதெல்லாம் சேர்த்தா நாங்கள் சொல்ல முடியும். பைத்தியமா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நாங்கள் என்ன பாடு. அதில் வந்து நேற்று ஒரு ஆங்கர் ஒன்று வந்துருச்சு, ஷில்பா மோகன் அவர்கள் ஆங்கராக பேசியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. நேற்று கமெண்ட் ஃபுல்லாக அதான் யார் அந்தம்மா இங்கே என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், அதில் எனக்கு வேலை கிடைக்குமான்னு எவனாச்சும் கீழே வந்து கேட்டீங்களா கமெண்ட் செக்ஷனில். அது நல்லா இருக்கு, நல்லா பேசுது, அது பேர் என்ன, இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குது, அதுவா வேலை போனா போதும் சொல்லி தரேன். ஷில்பா மோகன் போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கான், போய் பாருங்க. அதற்காக சொல்லுகிறேன், இந்த 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பிளஸ் ஏற்கனவே உள்ள மொத்தம் ஒரு 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாடு முழுக்க உள்ள 23 மாவட்டங்களில் செயல்முறைப்படுத்துறாங்க. எந்தெந்த இடங்கள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறையிலேருந்து வந்திருக்கு. ஜவுளித்துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு ஈரோடாக இருக்கட்டும், ஈரோடு பல்லடம் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஜவுளித்துறை அதுக்கான அந்த பக்கம் போகும். அதற்கு பிறகு நுண்ணுயிரிய உயிரினங்கள் அது சம்பந்தமான ஒரு திட்டமாக இருக்கட்டும். இது மாதிரி பல திட்டங்கள் மொத்தம் 23 மாவட்டங்களில் எந்தெந்த இடங்கள்லாம் யார் யாருக்கு தேவைப்படுதோ அந்தந்த இடங்கள்லாம் கொண்டு வைக்கிறாங்க. இதன் மூலம் அவங்க குறிப்பிடும் போது மிக சிறப்பாக யார் கீர்த்தனா அவர்கள் குறிப்பிடும் போது சூப்பராக சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் யாரும் வெளிநாடு தேடியோ வெளியூருக்கோ வேலைக்கு போகக்கூடாது, எல்லாரும் உள்ளூர்லேயே வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய திட்டம். தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார், இந்த வேலை இல்லாமல் இருக்கிற அந்த இளைஞர்கள்லாம் நம்ம சொந்த ஊர்லேயே வேலை பார்க்குற அளவுக்கு நாங்கள் என்னால் ஏற்படுத்தி தர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கணும், தமிழ்நாட்டில் உள்ள 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே வேலை பார்ப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இந்த இடத்துல நம்ம இதை பாராட்டி ஆகணும்னா இல்லையா? அதில் மிக சிறப்பாக பார்க்கணும்னா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த 1 lakh crore அதில் வந்து தலைவர் சூப்பராக நின்னதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நல்லா கியூட் மொமெண்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மனுஷன் கேட்குறாரு, கேமராமேன் வீட்டை எடுத்துட்டு இருக்கும்போது கால் வலிக்குதான்னு. சாதாரண மனுஷயா, மற்ற எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கோம், சும்மா எதுவுமே கேர் பண்ணாமல் வெளிநாடு போகிறேன், நான் போய் அங்கே முதலீடு இழுக்க போகிறேன், துபாய் போகிறேன்டா, நான் முதலீடு இழுக்க போகிறேன்டா, நான் அமெரிக்கா போகிறேன், பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போகிறேன்ட்டு ஃபேமிலியாக குடும்பமாக போவாங்க, வாண்டு சிண்டெல்லாம் வித்துட்டு தான் இருக்கும், எல்லாம் போயிட்டு இருக்கோம் ஃப்ளைட் ஏறி. அதெல்லாம் இல்லாமல் தலைவர் விஜய் அவர்கள் அந்த முதலீட்டாளர்களை இங்கே கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வச்சு ஒரு மாநாடு நடத்துறது இதுதான் முதல் தடவை. அதற்கு பிறகு என்ன பார்க்க வரோம்னா, நேற்றுக்கு வந்து திமுகவுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் இன்னைக்கு பேசின RS பாரதி அவர்கள் சாவம் விட்டுருக்காரு. எப்படி சாவம் விட்டுருக்காருன்னா, உனக்குலாம் நல்ல சாவு வருமாடா, உனக்கு நல்ல சாவு வருமா, என்ன பண்ணுறீங்க நீங்க இப்படி தோக்காச்சு விட்டீங்க, எங்கள் ஊரில் தண்ணி குடிக்கிற இடத்துல பொம்பளை என்ன கிடக்கும். அதே மாதிரி RS பாரதி நேற்று ஓப்பனா சாமம் விட்டுருக்கார். அதாவது கலைஞர் காலத்தில் கூட எங்களுக்கு ஆஸ்பத்திரிலாம் வந்து கிடையாது, கலைஞரே புண்ணாக்கு மாதிரி தான் அந்த ஆளு சும்மா இருந்து போயிருக்காப்பல, ஒரு மண்ணாங்கட்டி பண்ணல கலைஞர். ஆனால் எங்களுடைய மானங்கட்ட சுப்பிரமணியன் அவர்கள் எங்களுக்கு வந்து மருத்துவமனைலாம் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி தோற்கடித்த சைதாப்பேட்டை மக்களே, உங்களுக்கு நல்ல சாவு வருமா?
நல்ல சா வருமா? கைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர், அவர் கூட ஒரு பெரிய ஏன்னா எங்க பக்கத்துல இருக்கிற ஆலந்தூருக்கு அது பெரிய வசதியா இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. எல்லாம் ஆபாசமா பேசுறாங்க, அருவருப்பா பேசுறாங்க. திமுக காரன் எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க வச்சுக்கலாம். நீங்க ஆர்எஸ் பாரதி தலைமை அதாவது செய்தி தொடர்பாளர், அன்னைக்கு திமுக ஹெட் அவர் தான், அந்த செய்தி தொடர்பாளே அவர் தான் ஹெட். அவரெல்லாம் எப்படி பேசியிருக்காரு அந்த ஆளுக்கு ஒரு இடம் தெரியாதுங்களா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து உதயநிதி கைது பண்ண போனப்ப ஜெயலலிதா நாங்கள் அப்படி தான் பேசினோம், அப்பயே கைது பண்ணல, இப்பயா கைது பண்ணுறீங்க அப்படிதான் பேசுவார். அது வந்து இது மாதிரி நீங்கள் வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்திருக்குன்னு கேள்விப்பட்டமே, உண்மையா அப்படின்னா எப்படி முட்டு கொடுக்கணும்? அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா? நாங்கள் யாரும் சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது, நாங்கள் எப்படியும் கூட்டிக்க மாட்டோம் அப்படி சொல்லி ஒயட்டி விட்டா தான் நான் யோக்கியன்னு கொஞ்சம் கூட்டிக்கல. என்ன தப்புங்கிற? திராவிட கட்சியில் தானேங்கிற, என்ன தப்பு? அப்படிதான் பேசணும். இந்த ஆள்லாம் தலைமை செய்தி தொடர்பாக வச்சுக்கிட்டு இருந்தா இப்படிதான் நாசம் போங்க கட்சி. எதுக்கு கூப்பிட உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க அப்போ? திமுக எதுக்கு கூப்பிட உட்காந்துருக்குன்னு சொல்லுங்களேன். நீங்க பண்ண அட்டூழியமான அராஜகமான ஆட்சியெல்லாம் கடந்து இதே மாதிரி முட்டாப்பையில கூட வச்சுக்கிறீங்க பாருங்க. இந்த ஆர்எஸ் பாரதி, இப்போ இந்த மார்க்கண்டையன், அனிதா, அந்த அனிதா எங்க போனுச்சுன்னு தெரியல. அனிதா ஒரு வாரமா காணாம என் மனசே ஒரு பதப்பதைக்குது. இந்த அனிதா சாப்பிட்டுச்சா கொண்டுச்சா எதுவுமே தெரில. வாரம் ஒரு வாட்டி ஏதாச்சும் வாயை விட்டு மாட்டிக்கும். இப்போ அமைதியாக காப்பில் கொண்டு வச்சு ஊமை குத்துனது அப்படியே. அதனால மார்கண்டை இந்த பேச்சு விட்டு எங்கள் சட்டமன்றத்தில் போயிட்டு நான் வருந்துகிறேன், ஒரு முதலமைச்சர் இப்படி பேசியதற்கு நான் வருந்துகிறேன் அப்படின்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. இதுதான் பாடம் கற்றுக் கொடுக்குறது. ஓவரா பேசுறவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்களா? அதுதான் நாம் தமிழ் கட்சியில் 4 பேரை கொண்டு வச்சு ஊமை குத்தி விட்டு அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். இன்னைக்கு ஆர்எஸ் பாரதியுடைய பேச்சு அப்படிங்கிறது அந்த மக்களை இழிவுபடுத்துற விதமா இல்லையா? எங்களுக்கு உரிமை இல்லையா? நீங்க வந்து இன்னைக்கு இதே மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டினார், உண்மைதான். நல்ல மருத்துவம் பார்த்தார், உண்மைதான். அதெல்லாம் இல்லை. ஆனால் எத்தனையோ பிறக்கும் குழந்தைகள் செத்துதே. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வருஷத்துல 250க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிரசவத்திலேயே இறந்து போனுச்சு, மருத்துவ குறைபாடால இறந்து போனுச்சு. அதன் பாவம் சும்மா விடுமா? ஒரு மாவட்டத்தில் மட்டும் அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களையும் எத்தனை குழந்தைகள் இறந்திருக்கும்? அதற்கு யார் காரணம்? இதே மா சுப்பிரமணியன் தானே. எத்தனை பிரெக்னன்ட் லேடி அங்கே போயிட்டு பிரசவத்தில் செத்து போனுச்சு, அதுக்கு யார் காரணம்? இதே மா சுப்பிரமணியன் தானே. அதெல்லாம் சொல்லு. இத்தனை இறப்புகள் நடந்துச்சு. இந்த சுகாதாரத்துறை இவ்வளவு மானங்கட்டத்தனமா இன்னைக்கு இவ்வளவு ஆட்சி நடந்துச்சு தமிழ்நாட்டில். கடந்த ஆட்சியில் சுகாதாரத்துறை மாதிரி சீர்கெட்ட துறை எந்த துறையுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு காவலர் ஒருவர் தாம் பொண்ணை கையில் அழைச்சிக்கிட்டு ஒரு தலைமை காவலர் எல்லா இடங்களையும் போய் போராடிக்கிட்டு இருக்கிறார். என் பொண்ணு காலு துண்டாயிட்டுங்க, என் பொண்ணோட காலு துண்டாயிட்டுங்க. ஏன்னு கேட்டால் தவறான ஊசியை போட்டு அந்த பொண்ணோட கால் துண்டாயிட்டு. அதற்கு காரணம் இதே சுகாதாரத்துறை தானே, இதே மா சுப்பிரமணியன் தானே. அதை சொல்ல வேண்டியதானே. எங்களுக்கு ஓட்டு போட்டால் எங்களுக்கு ஓட்டு போட்ட உரிமை இருக்கா? நீ மார்த்தலம் வரத்துக்கு இது போட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற ஓட்டை மாற்றி கொடுத்துருங்க, எங்களோட உரிமை இது. நீ எனக்கு எங்கள் காசில் ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் போய் வைத்தியம் போகிறோம், எங்கள் காசில் உள்ள வரிப்படத்தை நாங்கள் கட்டணும். அதே அவன் அக்கௌண்ட் காசில் கட்ட மாதிரி நீங்கள் எதுக்கு அவரை தோக்கடிச்சிட்டீங்க? உங்களுக்கு நல்ல சா வருமா? மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் கடுப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நீ எங்களை பற்றி தப்பாக பேசும்போது எங்களுக்கு கடுப்பு அதிகரிச்சுட்டு இருக்கு. அடுத்த 2029 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2031 நடக்க போகிற அடுத்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உங்களுக்கு மிகப்பெரிய அடுத்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீ எத்தனை பட்டும் தெரியல, ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூர்யா, ஒரு நாயை செருப்பு அடிச்சு அந்த நாய் திரும்பி வீட்டு பக்கம் வராது. அந்த நாய்க்கு இருக்கிற ரோசம் கூட திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த அடுத்த தேர்தல் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க.